முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் எப்படி பொய்யும் புரட்டும் எடுத்து கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகும் பல்வேறு பிரச்சனைகளில் மக்களை திசை திருப்பிக் கொண்டு வைத்து நாடகம் ஆடிக்கொண்டு வருகிறதோ அதே போன்று புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடும் உள்ளது. கடந்த ஆண்டு நாங்கள் மாநில அந்தஸ்துக்காக ஒரு பந்து போராட்டம் நடத்தும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காவல்துறை தலைவரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் பிஜேபிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருந்து வரும் கள்ள உறவால் அதிமுகவை சேர்ந்த நாங்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் இரவு நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டார். இப்போ இந்த மின்துறையை கண்டித்து திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கருத்து அறிவித்த போது நாங்களும் இவங்களாம் துஷ்டர்கள், உங்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும், எங்களை எப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது செய்வீங்களோ அதை மாதிரி கைது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்தோம். ஆனாலும் உள்துறையை கையில் வைத்திருக்கின்ற பிஜேபி வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்துடன் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கள்ள உறவால் எந்த ஒரு அதாவது அந்த பந்தை அறிவித்த எந்த ஒரு தலைவர் மீதும் கைது செய்யல. அப்புறம் மறுநாள் ஒரு 3 பஸ் உடைச்சாங்க, ஒரு 2 பேருக்கு தலையில் அடிப்பட்டது, பல கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அதுவும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தமிழக அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அரசு பஸ் 2 பஸ்ஸை இங்க இருக்கின்ற திமுகவினர் அடிச்சு உடைச்சாங்க. ஒரு படி மேல போய் நம்ம முதலமைச்சர் வழக்கம் போல சமரசம் வீசுகின்ற விதத்துல பந்துக்கு ஆதரவு தெரிவிச்சார். ஓகே, நீங்க ஜனநாயக நாட்டில் ஒரு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பது அவங்களுடைய உரிமை. நாங்கள் அதில் தலைவர் ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்து எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம். உடனே அவர் திமுக சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் அவருக்கே உரித்தான உயரத்தினுடைய அடிப்படையில் இந்த அதிமுகவினருக்கு ஒன்றுமே தெரியல, அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட எங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னாங்க, இவங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு எங்களை கைது பண்ண சொல்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொன்னார். எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தாங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிலையும் மக்களுடைய எண்ணத்திலையும் ஒட்டுமொத்தமா மக்களால் புறக்கணிக்கப்படுறது நிறைய நடந்திருக்கு. 234 சீட்டு உள்ள தமிழகத்துல 230க்கும் மேற்பட்ட திமுகவினர் தோல்வி அடைஞ்சாங்க. கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்று உள்ள போனார் நினைக்கிறார். தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து விடுறான். அதுக்கோசம் அவங்க அரசியல் விட்டு போயிடல. மக்கள் அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்கன்னா அவங்கள புறக்கணிச்சிட்டாங்க, நீ வாய் முடிஞ்சார் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் தனக்கு வாழ்க்கையில ஒரு அந்தஸ்து, ஒரு அதிகாரம், ஒரு வசதிகளை அளித்த மக்களை அரசியல்வாதிகளை புறக்கணிக்கக்கூடாது. அந்த அடிப்படையில திமுக அமைப்பாளர் சிவா ஒரு 20 ஆண்டு காலம் அவரை உருளம்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினாங்க. அவருக்குரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க. சமுதாயத்துல வசதி வாய்ப்புகளை ஒரு 500க்கும் அதிகமான அளவுல அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. ஆனால் அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதே அந்த மக்களை புறக்கணித்து விட்டு வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு தம்பி சிவா ஏன் போனார்னு எனக்கு தெரியல. அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்கலாம், ஆனா வாக்களித்த மக்களை அரசியல்வாதி புறக்கணிப்பது என்பது தவறான ஒன்று. அது ரொம்ப சுயநலமிக்கமான ஒரு செயல். அது
அந்த செயலை செய்த திமுகவினுடைய அமைப்பாளருக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அது அவர் உணர்ந்துடணும். நான் சொல்றது கூட அவர் பொறுமையா கேட்கணும். நம்ம அண்ணனா இருந்தவர் என்ன சொல்றாரு, ஓ நம்ம சொன்னது சரியா தப்பான்னு அவர் உணரணும். ஏன்னா இது வந்து ஒரு ஜனநாயகத்துல எல்லாரும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, தப்பா பேசக்கூடாது. இப்போ அதே போன்று புதுச்சேரி மாநிலத்துல ஒருத்தர் தனக்குத்தானே திமுகவை சேர்ந்தவங்க சமூக நீதி காத்த வீரர்னு சொல்லிட்டு போஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தா இடபிள்யூஎஸ் நான் விட்ட மாட்டேன், அந்த சட்டத்தை அமுல்படுத்துறது நான் விட மாட்டோம், நாங்க முதலமைச்சருக்கு அறிவிக்குதா, அதிகாரிகள் சொல்றதை கேட்டு இதை அமுல்படுத்துறாரு, சட்டமன்றத்தில் நாங்கள் சொல்லத்தெல்லாம் இந்த முதலமைச்சர் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த ஒரு துணை அமைப்பாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமா அறிக்கையா கொடுக்குறாரு. அந்த அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு புலவர் ஒருத்தர் இருக்கார், அவர் கூட இருப்பார், முன்னாள் அரசு ஊழியர் தான். அந்த புலவர் ஏதோ ஒரு தவறான தகவல்ல அவர் அடிக்கடி சொல்லறதும், அந்த தகவலை மையப்படுத்தி ஒரு பேப்பர்ல அறிக்கை கொடுக்கறதும், அந்த புலவர் எங்க உடையார் கூட தெரிஞ்சுருந்தோம். அந்த புலவர் அறிக்கை கொடுத்தது இது தொடர்ந்து நடக்குது. ஏன்னா இது எல்லாருக்குமே சொல்றேன், நம்மளுடைய இந்திய நாட்டில் முற்படுத்தப்பட்ட ஜாதிகளில் ஏழ்மையானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை மத்தியில் பிஜேபி ஆட்சி செய்த 2019ஆம் ஆண்டுல இந்த சட்டத்தை எல்லா மாநிலமும் அமுல்படுத்த வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. இந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை எதிர்த்த ஒரே முதலமைச்சர் தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுகவுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் அதை எதிர்த்தார். ஆனா அந்த நேரத்துல புதுச்சேரி மாநிலத்துல ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி முதலமைச்சராக இருந்த திரு நாராயணசாமி அவர்கள் முதல்ல இந்த சட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தை அமுல்படுத்தினார். இது அதற்கான ஜிஓ, அதாவது 5/3/2019 மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கடிதத்தை இந்த அரசு வெளியிடுது. அதுக்கு பிறகு 9/3/2020 எல்லா துறைகளும் இந்த இடபிள்யூஎஸ் சட்டத்தை நீங்க அதன்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிக்கை வெளியிடுது. இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது, அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கும் போது, இது இடஒதுக்கீட்டை பெற்று வரக்கூடிய தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதிமுக நாங்கள் குரல் கொடுத்தோம். இதை எதிர்த்தோம். எதிர்க்கும் போது அப்போது இருந்த திமுக காங்கிரஸ் கட்சியை வாய் மூடி வாயில கையை கொத்திக்கின்னு மௌனம் காத்தீங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, நாராயணசாமி, இப்போ அரசு கல்லூரியில் 150 சீட் இருக்குதுன்னா 10% இடஒதுக்கீடு 15 சீட் அவங்களுக்கு போதுன்னா, இந்த 15க்கு மேல இடங்களை மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 25 சீட் நம்மளுக்கு அதிகமாக ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லைன்னு சொன்னார். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, சரி கல்வியில உங்களுக்கு 10% இடங்களை அவங்க கொடுக்குறாங்க, வேலை வாய்ப்புல என்ன செய்வீங்க? இப்ப எல்சிக்கு ஒரு 100 பேருக்கு நீங்க போஸ்டிங் எடுக்கிறீங்கன்னா அதுல 10 பேர் உட்படுத்தப்பட்டவர்கள் கொடுக்கும்போது தனியா அதுக்கு ஒரு 10 சீட்டு நீங்க கொடுக்குறாரு சொல்ல, அது கொடுக்க முடியாதுன்னாரு. அப்போ நீங்க கொண்டு வர அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்திருந்த அந்த அந்த பேப்பர்லாம் கீசி போட்டு நாங்க அதிமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று சட்டமன்றத்தில் எதிர்த்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவங்க திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி அரசாக இருந்த முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார். இதுல இப்ப ரங்கசாமி எங்க வராரு? ஏன் திமுக சார்ந்தவங்க இந்த பிரச்சனையை முழுமையா திசை திருப்புற மாதிரி ரங்கசாமி கட்டிக்கிறீங்க? ரங்கசாமி ஒரு மனுஷனா? உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. நீங்க நிலகிரிக்கு போவீங்களா? இப்படின்னா அது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது இந்த மண்ணவாரி ஓடுற கதையெல்லாம் வச்சுக்கூடாது. சட்டம்னா சட்டப்படி பேசுங்க, யாரும் உங்களுக்கு எதிர்ப்பாளர் கிடையாது. இந்த சட்டத்தையே அமுல்படுத்துறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான். இன்னொன்னு, பல அறிவுஜீவிகள் இங்க இருக்கிறாங்க, நான் கூட பாக்குறேன். ஒரு சட்டம் புதிதாக அமுல்படுத்துவது என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு.
அதை எந்த ஒரு அண்டர் செக்ரட்டரி ஆகட்டும், செக்ரட்டரி ஆகட்டும், சிஎஸ் ஆகட்டும், யாராலையும் அதை அமல்படுத்த முடியாது. ஒரு சட்டத்தை மக்களுக்கு நன்மையோ இல்ல வந்து தீயோ புதிய சட்டங்களை அமுல்படுத்துவது என்பது ஒரு அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. இந்த சட்டத்தை அந்த விதத்துல பார்த்தோமா, இந்த சட்டத்தை அமுல்படுத்தியது கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அரசு. நீங்க அப்படி வந்து மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இந்த சட்டத்தின் மூலம் நீங்க சொல்றீங்கன்னா, நீங்க கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யாருன்னு கேட்டா நீங்க வந்து அவங்கள தான் போய் கண்டிக்கணும். காங்கிரஸ் திமுக தான் நீ கண்டிக்கணும். நீங்க அதை விடுத்துட்டு பல அதிகாரிகளை பத்தி தப்பு தப்பா பேசிக்கின்னு கொண்டு இந்த திமுகவும் அதுக்கு காலரா போட்டுன்னு இந்த அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை புதுச்சேரி மாநிலத்தில். எனக்கு கூட ரொம்ப நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க பல்வேறு அமைப்புகளை. ஆனா அந்த அந்த வந்து அமைப்புகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நான் சொல்ல என்னன்னா, எந்த ஒரு புதிய சட்டத்தையும் எந்த அதிகாரியும் கொண்டு வர முடியாது. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு அரசு அறிவிக்கக்கூடிய இந்த சட்டத்தை தான் அந்த அதிகாரி அமுல்படுத்த முடியும். அப்போ ஒரு சட்டம் அமுல்படுத்தினா அதுல ஒரு சிலருக்கு பாதிப்பு வருதுன்னா அந்த அதிகாரிக்கு பொறுப்பு இல்லை, கவர்மெண்ட் தான் பொறுப்பு. அரசு என்பது ஆட்சியாளர், முதலமைச்சர் உள்ளிட்ட கேபினெட்டுக்கு தான் பொறுப்பு. நெக்ஸ்ட் துணைநிலை ஆளுநருக்கு பொறுப்பு. அதுக்கு அடுத்தது மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு. கீழே இருக்கிற அதிகாரி என்ன செய்வாங்க? நீங்க இதை செய்து அதான் இதை எதுக்கு சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த கால ஆட்சியில திமுகவும் காங்கிரஸும் செய்த தவறை மூடி மறைப்பதற்காக இந்த வந்து இந்த பிரச்சனையில வந்து இடபிள்யூசி பிரச்சனையில வந்து திசை திருப்புறீங்க. இடபிள்யூசி பிரச்சனை என்பது முஸ்லிமுக்கும் அது பொருந்தது, கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தது. முஸ்லீம்ல வந்து மரக்காயிறு, லப்ப, இன்னும் நிறைய ஜாதிகள். அதே மாதிரி வந்து கிறிஸ்துவ மதத்துல வந்து வந்து கிட்டத்தட்ட வந்து 8 ஜாதிகள் முற்படுத்தப்பட்ட பிரிவினர். ஏற்கனவே வந்து பல மதத்துல முற்படுத்தப்பட்டவர்கள் மதம் மாறினாங்க இல்லையா, கிறிஸ்துவர்கள், அவங்களுக்கும் இது பொருந்தது. அப்ப சிறுபான்மை மக்களும் இதுல பயன்பெறாங்க. 1-2 ஜாதி கிடையாது, மொத்தம் 79 ஜாதியை சேர்ந்த, ஏற்கனவே இடஒதுக்கீட்டுல பொருந்தாத 79 ஜாதியை சேர்ந்த மக்கள் இதுல வந்து பயன்பெறலாம். அவங்களுக்கு என்ன கிரிட்டேஷன் வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு உச்சாரம் வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க வந்து பயன்பெறலாம் சொல்றாங்க. இதை நாங்க வந்து ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் கிடையாது. இதுல இருக்கிற உண்மை நிலையை நாங்க தெரியப்படுத்துறோம். இதுதான் இந்த சட்டம். இந்த சட்டத்தின்படி 79 ஜாதிகள். இப்போ இந்துக்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐயரு, இந்த என்னென்ன கஷ்டம் வருது, அதுல ஆசாரிகளே ஏதோ ஒன்று வருது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஜாதி இந்துக்கள்ல வருது. ரெட்டியாரு, கொண்டா ரெட்டி, அந்த ரெட்டி, இந்த ரெட்டி, கோமிட்டி ரெட்டி. நம்ம வைத்திலிங்க சாருக்கு இதெல்லாம் தெரியாதா? வைத்திலிங்க சாரு 3 கேட்டகரியில சர்டிஃபிகேட் வாங்குறாங்க அவங்க. இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியதானே திமுகவுக்கு? திமுக நல்ல அறிவுரை சொல்ல வேண்டியதானே? ஏன்பா இது நாங்க தான் கொண்டு வந்தோம், ஏன்பா எதுக்குன்னு சொல்ல வேண்டியதானே? வெக்கமா இல்லை உங்களுக்கு? ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டு ஜனங்களை வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட் மேல வந்து வேணுமே வந்து ஏன் திசை திருப்பீங்க? இந்த கவர்மெண்ட் மேல மட்டும் கிடையாது, இருக்கிற அதிகாரி மேல ஏன் திசை திருப்பீங்க? அதான் எங்களுடைய நோக்கம். எவ்வளவு ஜாதி? கிட்டத்தட்ட 79 ஜாதி. நான் எல்லாத்தையும் வீட்டில் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். பல கேஸ்டுகள் அதுல இருக்குது. இவ்வளவு ஜாதியை சேர்ந்தவங்க, ஏழ்மையானவர்கள் அதுல வந்து பாதிக்கப்படுறாங்க. சைவ வெள்ளாளர் பிள்ளை, அதுல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு 4-5 கேஸ்ட் அதுல கொண்டு வராங்க. இந்த மாதிரி ரொம்ப வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க செய்யறாங்க. சரி, அது 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 வேற விஷயம். இதை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக எதிர்த்தோம். இதை வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அமுல்படுத்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். இது சம்பந்தமான உண்மையான போராளிகள் யாராக இருந்தாலும் இந்த சட்டம் கொண்டு வந்து தப்புன்னு அவங்க உணர்றாங்கன்னா, இந்த சட்டத்தை அமுல்படுத்திய திமுக காங்கிரஸ் தான் அவங்க முச்சந்தில் நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பக்கம் திசை திருப்பது என்பது தவறான ஒன்று. அதே போன்று இந்த புதுச்சேரி மாநிலத்தில் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது வந்து வீண்பழி சுமத்துவது என்பது வந்து தேவையற்ற ஒன்று. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா விதத்திலும் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பயம் கலந்த பீதியோட அதிகாரிகள் பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. பல இடத்துல போய் ஒரு அமைச்சர்கிட்ட போய் முறையிடுறீங்க. எங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு 50 பேர் அவர் பேட் ஆடும் போது காலையில போய் நிற்கிறாங்க. எல்லாம் பிசிஎஸ் ஆஃபீஸர். என்னன்னு பார்த்தா, ஐயா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க கூட நம்ம அடிக்க வராங்க போற. ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? ஆட்சியாளர்கள் தங்களுடைய தப்புக்கு வந்து தாங்க தான் பொறுப்பேற்கணும். அதிகாரிகள் மீது திசை திருப்பி விட்டு வேண்டுமென்றே வேடிக்கை பார்ப்பதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று. இது வந்து இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை நிற்கின்றது.
திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்படிப்பட்ட செயல்களுக்கு துணை போகுது. ஆட்சியாளர்களுடைய தவறான செயலுக்கு அவங்களுடைய தப்பை வந்து மூடி மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துணை சென்று இருக்கின்றத பல்வேறு பிரச்சனைகள், திசை திருப்பக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டும். ஒன்னா வந்து இந்த திமுக மாநில அமைப்பாளருக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் நண்பர் சிவா அவர்கள் எந்த காலத்துல எப்போ வந்து, அதாவது வந்து இந்த சட்டம் 5/3/2019 அறிமுகப்படுத்தப்பட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த இது அறிமுகப்படுத்தப்பட்டு 9/3/2020 புதுச்சேரி மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் படுத்தப்பட்டது. இந்த 9/3/2020 யாருடைய ஆட்சி? சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை எதிர்த்த கட்சி எது என்பது வந்து திமுகவினுடைய மாநில அமைப்பாளர் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா வந்து மக்களை திசை கூடாது. அதே போல வந்து இப்ப கடந்த 2 மாத காலமாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 12 வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் தொண்டமாரியத்தான், அது இன்னொரு பேர் வந்து என்னது, பொண்ணுக்கு வீங்கி, நம்ம அந்த காலத்துல தொண்டமாரியத்தான் சொல்லுவோம். அப்போ ஒரு கயிறுல வந்து ஒரு கம்மல மூவித்தை கட்டி ஒரு 10 நாள் அவங்கள ஒரு தனியா விட்டுருவோம். அது ஒரு அம்மை வகை. அந்த நோயால வந்து பிள்ளைகள் வந்து பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு வராங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு வருதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஒரு வாரம் லீவ் கொடுத்துருவாங்க. லீவ் கொடுத்து ஒன்று வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இவங்க வந்து இவங்க பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, கிளாஸ் இருக்கிற எல்லா பிள்ளைக்கும் தொற்று நோயை கொண்டு வரதுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் துணையா இருக்குது. இது சம்பந்தமா கடந்த வந்து 2 மாசத்துக்கு முன்பு சுகாதாரத்துறை கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை கூட இந்த கல்வித்துறை காற்றில் போட்டு தூக்கி போட்டாங்க. அதை வந்து செயல்படுத்தல. அதனால இன்றைக்கு வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இந்த நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூட நிர்வாகம் சரி, ஒன்று வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஜுரம், ஒரு காய்ச்சல், இங்கே தொண்டை வீங்கி போச்சுன்னா அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். ஒரு வாரம் சேர்ந்து வாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோரை கூப்பிட்டு சொல்லணும். அந்த பெற்றோரே சொன்னா கூட என்ன பண்றாங்கன்னா மிரட்டிய இங்க வரணும் பள்ளிக்கூடத்துக்கு. பக்கத்தில் உட்காந்துற பிள்ளைக்கு அது வருது, அடுத்த பிள்ளைக்கு வருது, அடுத்த பிள்ளைக்கு வருது. அப்ப பல பள்ளிக்கூட நிர்வாகங்கள், தனியார் பள்ளிக்கூட பல நிர்வாகங்கள் அங்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில தங்களுடைய சுயநலத்துக்காக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இது நம்மளுடைய கல்வி அமைச்சருக்கு ஏதாவது தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைங்கள்லாம் இப்படிப்பட்ட நோய் வருது, எல்லாம் பத்திரிகையில் எழுதுறாங்களா, படிக்கிறாரா, இல்ல இதை பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுதான்னு கூட எங்களுக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு வந்து, தெரியலன்னா தயவு செஞ்சு இது சம்பந்தமா சுகாதாரத்துறையினுடைய உயரதிகாரிகள், கல்வித்துறையினுடைய உயரதிகாரிகளுடைய அவசர ஆலோசனையான உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி, ஒன்று இது போன்று வந்து நோய் தொற்றால் பாதிக்கப்படுகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு வாரம் 10 நாள் வந்து அவங்களை வந்து லீவு கொடுத்து அனுப்பிச்சிடணும். இல்லைன்னா இந்த புதுச்சேரி மாநில அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் பள்ளி நிர்வாகங்கள்லாம் வந்து கட்டுப்படலை, நாங்கள் தான் எஜமானு சொல்றாங்கன்னா பகிரங்கமாக 4ஆம் வகுப்பு வரை அல்லது 5ஆம் வகுப்பு வரை 10 நாட்களுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு முழு விடுமுறையா கல்வி அமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும். இது வந்து மாணவர்களுடைய உயிர் சம்பந்தமான நலன் பிரச்சனைக்கு சொல்றோம். இதை செய்யணும்னு சொல்லிட்டு அதிமுக சாப்பிட எவ்வளவு மாணவர்கள் டெய்லி என் வீட்டுல கூட என் பேத்திக்கு பாதிப்பு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருக்குது. முன்னாள் அது இப்போ பார்த்தா கழுத்துல இது எவ்வளவு பிள்ளைங்களுக்கு. நீ போய் ஹாஸ்பிட்டல் பாரு, அந்த எம்ஹெச்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பிள்ளைங்க. இது பெட்ல இருந்து தங்கியெல்லாம் செய்யணும்னு ஒண்ணு கிடையாது. அவங்கள தனிமைப்படுத்தணும். அதான் அதுக்கு ஒரே வைத்தியம். தனிமைப்படுத்தணும், கொஞ்சம் சத்தான பொருள் கொடுக்கணும். தன்னார ஒரு 8 நாள் 9 நாள்ல அந்த நோய் குணமாயிடும். உயிருக்கு வந்து பெரிய பாதிப்புலாம் வராது. ஆனா நீங்க எதுவுமே இல்லாம நீங்க கும்பலா வந்து நீங்க சேர்த்து இது பண்ணீங்கன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் வரதான் செய்யாது. ஆமா, பரவ நோய் தானே இது. அம்மை பரவக்கூடிய நோய். ஏதாவது இங்க இருக்கிற கல்வித்துறையினுடைய டைரக்டர் யாருப்பா? அந்த அம்மா தானே ஒருத்தர் இருப்பாங்க. பிரியதர்ஷன் அம்மாவுக்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல. அவங்க கூட ஒரு தாய் தான். அந்த அம்மாவுக்கு தெரியணும். கல்வித்துறை செயலர் ஜவஹர் சாரா, ஜவஹர் சார், அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியலையா.
சுகாதாரத்துறையில் தான் டிஎம்எஸ் போடல. இன்னும் மேலதிகாரிலாம் இருக்கிறாங்களே, செக்ரட்டரி இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, சிஎஸ் இருக்கிறாங்க. இதுல வந்து இந்த அரசு வந்து பாராமுகமாக இருப்பதால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய நலன் கருதி புதுச்சேரி மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இது சம்பந்தமான ஒரு உயர்மட்ட ஒரு கூட்டத்தை போர்க்கால அடிப்படையில் கூட்டி இந்த நோயிலிருந்து பிறர்களுக்கு தொற்று ஏற்படாத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது மாண்பு முதலமைச்சருடைய கவனத்தை இதை கொண்டு சென்றாங்களா என்னன்னு தெரியல. நாங்க போன கூட முதலமைச்சர்கிட்ட பேச முடியல. ஒரே இந்த திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி இது மாதிரி ராம்பூர் வரவங்க நிறைய பேர் வராங்க. அப்ப நம்ம முதலமைச்சர் வந்து பொதுமக்களை கூட்டி ஒழிஞ்சுக்கிறாரு. இல்லதானே ஒழுங்கா ஏதாவது ஒரு சொல்லலாம், ஏன்னா இது கொஞ்சம் பாருங்க, இது தப்புன்னு சொல்ல முடியல. அது சொன்ன ஒரு 2 பேர் இவர் வந்துட்டாருன்றானுங்க. நம்ம என்ன செய்யுது? அது நீங்க நாராயணசாமி கேட்கறது, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். மக்கள் வந்து நிறைய பேர் சூழ்ந்துக்குவாங்க. அவங்களுடைய கட்சிக்காரர்கள், அவருடைய நலம் விரும்பிகள், அவருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த இவர் இருக்காரு, யசோவா அவரு இருப்பாரு. அப்புறம் அப்புறம் எல்லாம் அதிகாரிகளா இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, கார்ல வரவங்க போறவங்க சூழ்ந்துக்குவாங்க. ஆமா, இயக்குனர் இருப்பார்ல, அந்த செக்ரட்டரிலாம் இருக்கிறாருல்ல, அவர் தான் பார்க்கணும். இப்ப எனக்கு என்னன்னா, சில நேரத்துல வந்து இப்ப கிட்டவா அடிக்குது இல்லப்பா, அதிகாரிக்குள்ள முரண்பாடுலாம் இல்லை. இந்த அரசு வந்து இந்த அரசு துறையில சுகாதாரத்துறையில தகுதியான டிஎம்எஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தகுதியற்றவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு இந்த அரசு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடந்த 2 மாசமா ஒரு டிஎம்எஸ் இந்த 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 அரசால தேர்ந்தெடுக்கப்படவில்லை. பல முறை வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தை கூட சி வர மாட்டாங்க. சினா யாரு? பிடபிள்யூ இருக்காங்கல்ல, சீஃப் இன்ஜினியர். அவங்க தகுதியானவங்க இல்லைன்னு சொல்லிட்டு யாரையா ஒருத்தவங்களை போட்டு டெப்டேஷன்லேயே வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஒரு 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 செக்ஷனுக்கு என்ன செக்ரட்டரி, அதாவது சொல்லுவாங்களே, ஈக்கு மேல என்னது எஸ்னா யாரு? சூப்பரண்ட் இன்ஜினியர் இருப்பார். அவரே அடிஷனலா இதை பார்ப்பார். எதை பார்ப்பாரு? இந்த சிஏ பார்ப்பார். இல்லைன்னா சில டைம் டெல்லியில இருந்து டெப்டேஷன் வர வைப்பாங்க, ஏன்னா இங்க ஆள் இல்லைன்னு. அத மாதிரி இந்த அரசாங்கம் அந்த மாதிரி இந்த அரசாங்கம் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற அதிகாரிகளை ட்ரீட் பண்ணி என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இது வந்து சுகாதாரத்துறை என்பது மிக மிக முக்கியமான ஒரு துறை. மனிதனுடைய நலன் சம்பந்தமான பிரச்சனைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு துறை. இந்த துறையில வந்து உடனடியா வந்து டிஎம்எஸ் போடணும். டிஎம்எஸ் என்பவர் யாருன்னா, டிஎம்எஸ்னா யாருப்பா? அவருக்கு இன்னொன்று அதிகாரம் சொல்லு. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், செவிலியர்கள், இந்த அப்புறம் மாத்திரை வாங்குறது கொடுக்கறது, டாக்டர்களுக்கு பணிமாற்றம் பணி இதெல்லாம் செய்யறது, அப்புறம் மக்களுக்கு தேவையான எல்லா பிரச்சனையும் கவனிக்கக்கூடிய ஒரு ஒரு சீட். இப்போ அந்த சேர் காலியாக இருந்தால் நல்லதா? இது வந்து சுகாதாரத்துறை கையில் வைத்திருக்கின்ற மாண்பு முதலமைச்சர் அதை உணர்ந்து 1-2 தினத்துக்குள்ள இருக்கிற அதிகாரிகளை யாராவது ஒருத்தவங்க அவங்க போடணும். போடும்போது ஒரு ஒரு துறையில இதுவா இருப்பாங்க, சிறப்பு வல்லுநர்கள், ஸ்பெஷலிஸ்ட், அத மாதிரி நபர்களை போடாம, ஏன்னா இது வந்து மருத்துவத்துறை. இப்போ வந்து டிஎம்எஸ் என்பது நிர்வாகத்துறை. அதுல வந்து ஓரளவுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சவங்க இல்ல சாதா ஒரு எம்பி முடிச்சவங்களை போடலாம். நீங்க வந்து டிஎம் முடிச்சவங்க, எம்சிஐசி முடிச்சவங்கலாம் நீங்க போட்டீங்கன்னா அப்புறம் அந்த துறை காலியா இருக்கும். எந்த துறை காலியா இருக்கும்? சர்ஜரி பண்றாங்க இல்லையா, இப்ப பிரெயின் சர்ஜரி பண்ணுவாங்க, அவர் என்ன படிச்சு வருவாரு? எம்சிஹெச் முடிப்பாரு, யூராலஜிஸ்ட். அவர் தூக்கி நீங்க அதுல போடுறீங்கன்னா அது காலியா போயிடும். இதெல்லாம் முன்னிருந்து உடனடியே இதை செய்யணும். இது இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு கூட இந்த கவர்மெண்ட் தெரியுதா என்னன்னு தெரியல. நாங்க இதெல்லாம் சொல்றோம், எங்களுக்கு தெரிஞ்சு கூட இந்த அரசாங்கம் ஏன் இதை வந்து இப்படி தள்ளி வச்சுட்டு போறாங்க, இதுல என்ன உள்ளோம் எங்களுக்கு தெரியல. எல்லாம் தப்பு தப்பா எழுதுறாங்க. தப்பு தப்பா எழுதினாலும் இந்த அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடையாது.